Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவும் சொல்ற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியும் சியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வேலை பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 6. ப்ரோட்டோகால் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசமா நம்ம ஹீரோ நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. நிறைய சாப்பிட்டு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறதுல நம்ம ஹீரோட பாடியில மஸ்குலரா இருக்கு. உன்னோட கையெல்லாம் பார்த்தா யாரும் ஹீலர்னே நம்ப மாட்டாங்க. அந்த லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கா மாறிட்ட அப்படின்னு கார் சொல்லப்போ ஹீலர்ஸ் யாரும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பிராட் சொல்றான். அட்லீஸ்ட் இப்ப எனக்கு பிளேயரை பார்த்து பயம்லாம் நம்ம ஹீரோ சொல்லவே டாக்ஸி பண்ணி கொஞ்சம் லைட்டா டாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட ஹீமன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மாசோ ஜாபி கிட்ட நான் எதிர்பார்த்தது தான் சொல்ல மாசோ ஜாபின்னு சொல்லாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன போய் டேமன் சொல்றீங்கன்னா அந்த லெவலுக்கு ஒன்று ஹார்ஷலா ட்ரைனிங் கொடுக்கல சொல்லுவோம். அப்படிதான் கொடுக்குறீங்கன்னு மற்ற 2 பேரும் சொல்றாங்க. லூசியில் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு நனையில வரும்போது நீங்க பேசிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கப்போ வருஷக்கணக்கில் லூசியில் எங்க இருக்கா சோ க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு நனையில சொல்றா. கில்டு ஹெட் குவார்டர்ஸ் ஹோலி சர்ச்ல இருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை சவுண்டா படிச்சு காமிக்கிறான். இவ்வளவு சின்ன வயசுல லெவல் 5 அடைஞ்சதுனால ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப டேலண்டட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும். படிக்கன்னு போட்டு அந்த ப்ரோட்டோகால் தான் அதுக்கு பின்னாடி இருப்பா. ஸ்கில் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தான் அவன் கிளினிக் ஆள் வரும்னு சொல்ல அதுக்கு தரையா இருக்கிற என்ன எங்க இருந்தா அனுப்புறான். நம்ம ஹீரோ கேட்கறா நீ இங்க இருக்கிறதுக்கு 6 மாசம் டைம் இருக்கா. அது வரைக்கும் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்றோம். நீங்க நிறைய பேர் ஹீல் பண்ண அப்படின்னு ப்ராட் சொல்றான். ஹீரோ ட்ரைனிங்ல டயர்ட் ஆகிறான். ஹீலிங் பண்ண நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றாங்க. அந்த கேட் கேள் வந்து கூப்பிடுறான். அதுக்கு எனர்ஜியோ போயிட்டு நம்ம ஹீரோ சொன்னா ஸ்டன் செட்ஸை கூட எல்லாத்தையும் அவன்றோம் அப்படின்னு சொல்லி கார் வந்து கொடுக்குறான். உண்மையிலேயே ஒரு பேன்ஸ் கிஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவா அதை பார்க்க மாட்டேன்னு குடிக்கிறான். ஆமா பிராட் உனக்கும் என்ன பசல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கார் கேட்குமா. நான் ட்ரைனிங் பண்றது என்னையோ ஸ்டாக் ஆக்குது போல. என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் 7 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். ஆல்ரெடி மார்ஷல் ஸ்பீட்ஸ் கேட்டா இருந்தா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டியா. நீங்க மட்டும் நேரத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகாம இருந்திருந்தா எஸ் ரேங்குக்கு போயிடலாம் அப்படின்னு கார் சொல்லிட்டு ஆமா அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எதுக்கு அவனை குடிக்க வைக்கிறீங்க. அது என்னதான் பண்ணுன்னு கேட்கும். ஓல்டு புக்ஸ்ல என்ன எழுதி இருக்குன்னா கொடுத்தா ஸ்ட்ராங் ஆவாங்க. கெல்ஸோ குயிக்கா இம்ப்ரூவ் ஆகும். பட் அது கன்ஃபார்மா தெரியல. பட் லூசியில் வந்த பிறந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் மாறி இருக்கா. அது ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பிராட் சொல்றான். ஆனாலும் அவன் அதை குடிக்கிறது ரொம்பவே ஐயோ பாவம் தெரியுமா. ஓடிக்காவும் நினைலாவா அன்னைக்கு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. டான்ஸோட நாட்டுக்கு தாண்டியாம அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு கார் சொல்லிட்டு இருக்கான். காரோட பிரதர் கால் பாய்ப்பா அந்த இடத்துக்கு வந்து என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவனை நான் திரும்ப ஆக்சுவல பாப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ப்ராட் சொல்றான். வரையப்படா இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அப்புறம் நினைச்ச மாதிரி ப்ரோட்டோகால் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் மேலரிஸ்ல பேசிட்டேன். லூசியலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அசசினேஷன் ஸ்கில்ஸ் நான் லூசியில காப்பாத்த யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு கால்பா சொல்றான். லூசியல் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆமான் ப்ராட் சொல்றான். இன்னும் அடுத்த 6 மாசத்துல அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவான்னு கேட்கும். எனக்கு அட்வென்ச்சர் தோக்கடிப்பான். ட்ரிக்ஸ் கத்து கொடுத்தா சீராங்கோட தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ராட் சொல்லுவோம். என்னோட ஸ்கில்ஸ் அவனுக்கு கத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கால்பா சொல்றான். இந்நேரத்துக்கு லூசியில் யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கணுமா. அந்த வயசுல தானே இருக்கான்னு கேட்கும். அவனை சுத்தி நிறைய பொண்ணு இருந்தாலுமே அவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி தெரியல. மாசோ சாம்பியாச்சுன்னு சொல்லுவான். அந்த பேர சொல்லாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இப்படி ஒர்க் பண்றதுக்கு டேமன் இன்ஸ்ட்ரக்டருக்கோ பேர் செஃப்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அவனு பேர் கிடையாது. இந்த டீனுக்கு என்ன சம்பர் பண்ணாதுன்னு யார் சொல்லுவோம். ப்ரோ டென்சில் கிளாஸ் உடச்சிட்டு ஆக்சுவலி லூசியில் கிட்ட என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்டா எனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸோட கியூட் பர்சனாலிட்டி இருக்கிற பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதுக்கு அல்பாய் அவங்க கிட்ட சொல்றான். அவன் லைஃப்ல ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ப்ராட் நினைக்கிறான். இப்ப 6 மாசங்கள் முடியுது. இல்ல ஸ்டில்ட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு வரா. ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓரளவு நீ இம்ப்ரூவ் இருக்க. உண்மையிலே நீ இப்போ ஹோலி சிட்டிக்கு போறியான்னு ப்ராட் கேட்குமோ. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். போற ஆர்டர் மீனா என்னாகும் தெரியாது. நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வரும்ல நம்ம ஹீரோ சொல்றேன். என்ன இதுக்காக என்ன தனியா கூப்பிட்டேன்னு கேட்குமா. அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் மாஸ்டர் அப்படின்னு பிராட் நம்ம ஹீரோ கல்லறைக்கு கூட்டிட்டு போறான். இந்த வில்லேஜ்க்கு நான் ஹீலரா வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரை நான் காப்பாத்திருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு என்னால காப்பாற்ற முடியல. அதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன். இங்க ஆல்ரெடி என்று சொன்ன மாதிரி புது அட்வென்ச்சரஸ் ரொம்பவே போறானவங்க காசுக்காக தான் போய் மாஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. அந்த ப்ராசஸ்ல மோசமான ஹீலர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்லேவா மாறி அவங்க வாழ்க்கை நாசமாகுது. இல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமலோ அவங்க உயிர் போகுது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம தடுக்கணும்னா அட்வென்ச்சரஸ்க்கு நீங்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் ஆச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அண்ட் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு புச்சரிங் பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் கத்துக் கொடுங்க. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் அவங்க சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி பண்ணா யாராச்சும் வந்து கத்துக்கிடுவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு பிராட் கேட்கறா. நீங்க இருந்ததுனால தான் என்னால ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது. கண்டிப்பா அது அவங்களையும் ஸ்ட்ராங்கா மாத்தோம். நிறைய பேர் சாக மாட்டாங்க. அடிப்பட்ட ஹீலர்ஸ் கிட்டயே போய் மாட்டிக்கிற தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீலரா இருந்துட்டு இங்க இருக்கிற கிளினிக்கெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வென்ச்சரோ கூட தான் மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வந்ததுல இருந்து
பார்த்த அட்வென்ச்சரஸ் எல்லாருமே நல்லவங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ராட் கேட்கவும், நான் ஸ்ட்ராங்கா மாறினதை விட என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு, அது எனக்கு ஷுவரா தெரியும், and அதுக்கு காரணம் நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ப்ராட் சொல்லவும், இல்லை நான் ஒரு பஞ்ச் கூட அவங்க மேலே பண்ணல, கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா திரும்ப அவங்க கூட வந்து ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றேன். சரி மோனிகா நீ தான் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல கொண்டு வந்து விட்டா, அவளை என்ன பண்ண போறான்னு கேட்கவும், மோனிகா விருப்பப்பட்டு தான் அங்க இருக்கிறா, அண்ட் அவள் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட இதை பத்தி ஏதாச்சும் கேட்டாலான்னு கேட்குவோம், அப்படி கேட்கறதா இருந்தா நனைலா கிட்ட தான் கேட்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு ப்ராட் அங்க இருந்து கிளம்பிட்டு ஒட்டு கேட்கறவங்களா அப்படின்னு கத்தவும், நனைலாவும் மோனிகாவும் வெளியே வராங்க, அவங்களுக்குள்ள பர்சனலா பேச வேண்டியது இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ப்ராட் அங்க இருந்து கிளம்புறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? சரி நான் உங்ககிட்டயும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு நனைலாவும் மோனிகாவை சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்க 2 பேரும் அவங்களுக்காக எப்பவும் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிஸ் நனைலா எனக்கு தேவைப்பட்டப்ப கூட இருந்தீங்க, என்ன ரொம்பவே அக்கறையா பாத்துட்டீங்க, சோ அவங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நனைலா ரொம்பவே வெக்கப்படுறா. மிஸ் மோனிகா உங்க உயிரை நான் காப்பாத்தினா நீங்க சொல்லலாம், பட் என் உயிரையுமே நீங்க காப்பாத்திருக்கீங்க, நீங்க அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல இருந்ததுனால தான் என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் ஓடி போனா உங்க முன்னாடி அது அவமானமா இருக்குன்னு ஓடி போலான்னு ஹீரோ சொல்லவும், பின்னா என்னால உங்களுக்கு கஷ்டம் தான் இல்ல அப்படின்னு மோனிகா கேட்கவும், இல்ல அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருந்ததுனால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது, சில விஷயங்கள் எனக்கு டிஃபிகல்ட்டிஸா இருக்கும் போது நீங்க என் கூட இருந்தீங்க, ஸ்ட்ராங்கா மாறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம், நான் உங்களை பாரமாவே நினைச்சுக்கல, சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ மோனிகா சந்தோஷத்துல ஆள ஆரம்பிக்கிறார், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கஷ்டம் சந்தோஷம் எல்லா நேரத்துலயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, சில நாள் ஆனாலும் பல நாள் ஆனாலும் கண்டிப்பா நான் திரும்ப வந்த அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உயிரை பெருசா மறிக்காத அந்த வேர்ல்டுல நான் வாழ்றதுக்காக ஒரு மோட்டிவேஷன் அந்த ப்ராமிஸ் இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு கிளம்ப போறான்னு உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. திரும்ப வரும்போது கண்டிப்பா அவங்க மேல ஒரு பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நீ மட்டும் அப்படி பஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ப்ராட் சொல்றான். அப்ப 5 பெரிய கப்க்கு சப்ஸ்டன்ஸ் எக்ஸா குடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். லோசியல் நீங்க கிளம்புறதுக்கு கேரேஜ் ரெடி ஆச்சுன்னு சொல்லுவோம். நீங்க மட்டும் என்ன அந்த கில்டுல அலோவ் பண்ணலன்னா அவங்களால நிறைய விஷயங்களை என்னால கத்துட்டு வந்துருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். லாஸ்ட் சார்பாவும் நான் பேசுறேன், இந்த ஊர்ல நிறைய அட்வென்ச்சரர்ஸ் ஒன்னால தான் உயிரோட எனக்கு இருக்காங்க, அவங்க எல்லாருமே அவனுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, சோ எப்பவும் போல ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு ப்ராட் சொல்றான். இதை என்னோட பார்ட்டிங் கிஃப்டா வச்சுக்கோ, இந்த மேஜிக்கல் பேக்ல 10 பொருள் எந்த சைஸ்ல வேணா வச்சுக்க முடியும், நீங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கான பணம் முதல்ல இருக்கு அப்படின்னு ப்ராட் சொல்றான். கண்டிப்பா அவங்களை திரும்ப பாப்போம், மாசோ ஜாம்பி உங்களுக்காக எப்பவோ காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அட்வென்ச்சரர்ஸும் சொல்லுவோம். அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் காய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்குறா. அதை நிப்பாட்டிட்டு எங்களுக்காக திரும்ப வந்து சீப்பா ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ப்ராட் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஏராங் ஹீலரா ஆரம்பிச்சுட்டு அந்த சிட்டியை விட்டே கிளம்புறான். ஹீரோ வரையோ போகுமே, நீங்க தானே லூசியில் உங்க கம்பெனியன்ஸ் வரையோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 செக்யூரிட்டி கார்டு சொல்லுவோம், யாரும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா அசானாவா ஆளுநர் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறேன். எமோஷனல் ஆகுதுப்பா, வண்டியில ஏறோ உனக்கு போய் ஹோலி சிட்டியில சேஃபா போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மெரட்டோனி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பி இப்போ நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு போறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து புது பிளேஸ், புது கேரக்டர்ஸ் அண்ட் நியூ ஸ்டோரி லைன், அது ரொம்பவே சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். Thank you for watching. Bye guys. Next episode meet பண்ணலாம்.